இயக்கத்தை தலைமையேற்று வழிநடத்துவது என்பது கருத்தியல் தளத்துல மட்டுமே வந்து அது கொண்டு போக முடியாது. கருத்தியலை வந்து பேசக்கூடிய ஒரு தலைவர், அதை கருத்தியலை மக்களிடம் கொண்டு போயிருக்குன்னா அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன், அதுக்காக தான் அந்த அமைப்பினுடைய நோக்கமே இருக்க முடியும். அப்போ அந்த அமைப்பினுடைய கட்டமைப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. தமிழ்நாட்டு கான்டெக்ஸ்ட், பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நிறைய திரைப்படங்கள் இல்லை வந்து பொதுவான இடங்களில் கூட வந்து ஒரு பவர் வெயிட்டேஜாக ஒரு வார்த்தையை சொல்லணும்னா, ஒரு கட்சியில் ஒரு அரசியல் ஆளுமையை சொல்லணும்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பி கடந்து மாவட்டம் அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஒரு கேரக்டரை வந்து ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர், பொலிட்டிக்கல் கேரக்டர் ஆகுன்னா மாவட்டம் அப்படின்வாங்க, இல்லை வட்டம் அப்படின்வாங்க. இந்த மாவட்டம், வட்டம் இதெல்லாம் எப்படி தமிழ்நாடு பொலிட்டிக்கல் கான்டெக்ட்ல வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா வந்து அதில் வந்து ஒரு அடிப்படையாக வந்து இதெல்லாம் உருவாக்குனார். அவர் தான் இதற்கான மாஸ்டர் மைண்ட், இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் மாஸ்டர் மைண்ட். இன்னைக்கு திராவிடியன் பார்ட்டிஸில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், இந்த அமைப்புகள்லாம் இப்படி தான் இருக்கணும் பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர்னு வந்து டிட்டர்மின் பண்ணி அதை வந்து உருவாக்குனது வந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தான். அது எதை அடிப்படையில் வந்து பண்ணார்னா, வருவாயை வச்சு, வருவாய் மாவட்டங்களை வச்சு பண்ணார். நீங்கள் மாவட்டம் என்கின்ற இந்த சொல்லாடல வந்து ஒவ்வொரு அரசு நிர்வாகத்திலே வந்து ஒவ்வொரு துறைக்கு ஒரு ஒரு மாவட்டம் இருக்கும். ரெவென்யூ மாவட்டம், வருவாய் மாவட்டமோ, பொதுப்பணித்துறை மாவட்டமோ, காவல்துறை மாவட்டமோ, கல்வித்துறை மாவட்டமோ ஒன்னா இருக்காது. இவங்க சொல்ற மாவட்டம்ன்றது ஒரு பவுண்டரி இருக்கும், இவங்க சொல்ற மாவட்டம்ன்றது ஒரு பவுண்டரி இருக்கும். எல்லாமே ஐடென்டிக்கலா இருக்காது. இன்னும் கூட சொல்ல போனா உள்ளாட்சித்துறையோட பவுண்டரிக்கும் ரெவென்யூவோட பவுண்டரிக்குமே வேறுபாடு இருக்கும். ஒன்றியத்தினுடைய பவுண்டரியும் தாலுக்காவுடைய பவுண்டரியுமே வேறுபாடு இருக்கும். இது ஒரு விதிவிலக்கா ஆந்திராவில் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, என்டிஆர் என்ன பண்ணார்னா, ஒன்றியத்தையும் தாலுக்காவையும் ஒன்னாக்கி மண்டல் ஆக்கினார், ஒரு தகவலுக்காக, செய்திக்காக. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாலுக்கா அடிப்படையாக வச்சு அண்ணா வந்து மாவட்டங்களை, கட்சி மாவட்டங்களை உருவாக்கல. வருவாய்த்துறையை அடிப்படையாக வச்சு, இது ஒன்றியங்களை, உள்ளாட்சித்துறையை அடிப்படையாக வச்சு தான் உருவாக்குனார். அதில் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. நீங்கள் ரெவென்யூன்றது வந்து வேற ஒரு இது. அட்மினிஸ்ட்ரேஷன், லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வந்து பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இணையாக இருக்க முடியும் என்பதால் தான் வந்து ஒன்றிய நகரத்தை வச்சு பண்ணார். இதெல்லாமே ஒரு செய்தியாக சொல்கிறேன். ஆனால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர்ஸை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி அவர் உருவாக்குறதுல வந்து சும்மா மைல்டு சேஞ்சஸ், இல்லை வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு சில இன்புட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து திமுக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, மாவட்ட துணை செயலாளர்னு வரும்போது ஒரு மாவட்ட துணை செயலாளர் வந்து தலித்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றலை.